ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த விடியலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். சுவிசேஷத்திலே விடியலை காணுவோம் வாருங்கள். 5 சாராம்சங்களை கொண்ட சுவிசேஷம் என்று நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். இதிலே 5 சாராம்சத்திலே இயேசுவினுடைய பாவம் இல்லாத வாழ்வு என்பதை குறித்து நாம் கடந்த சில நாட்களாக தியானிக்கிறோம். இன்றைக்கும் இயேசுவினுடைய அந்த பாவம் இல்லாத வாழ்வு, சின்லெஸ் லைஃப் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், அதிலிருந்து சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். ஒரு முக்கியமான ஒரு வசனத்தில் இருந்து நாம் கடந்த முறை ஆரம்பித்தோம். அதே வசனத்தை நான் உங்களை வாசித்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு முயற்சிக்கிறேன். 1 பேதுரு 2வது அதிகாரம் 21வது வசனம் இப்படி சொல்கிறது: இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். இயேசுவினுடைய பாடுகளை குறித்து விளக்கும் பொழுது இயேசு உங்களுக்கு மாதிரியை வைத்து போனார் என்று வேதம் சொல்லுகிறது. வெறும் பாடுகளுக்காக மாத்திரம் அல்ல, இன்னும் அதை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது 22வது வசனம் சொல்லுகிறது, அவர் பாவம் செய்யவில்லை. பாவமில்லாத ஒரு வாழ்வு வாழணுமா? யாரை பார்க்கலாம்? இயேசுவை பாரு. அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. வஞ்சனை இல்லாத ஒரு மனிதனை காண வேண்டுமா? இயேசுவை பார். இப்படி பல காரியங்களிலே இன்னும் சொல்லும் பொழுது, யோவான் சுவிசேஷத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது தம்முடைய சீஷரின் கால்களை இயேசு கழுவும் போது சொல்லுகிறார், என்னை பின்பற்றுங்கள், அல்லது ஆங்கில வேதாகமத்தில் கீப் மீ ஆஸ் அன் எக்ஸாம்பிள் அப்படின்னு வருது. அப்போ இந்த மாதிரி இயேசுனுடைய வாழ்வில் இருந்து எந்த காரியங்களை நாம் பின்பற்ற வேண்டும், இயேசுவை போல் பாவம் இல்லாமல் வாழ்கிற வாழ்வு வாழ நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானிக்கிறோம். கடந்த எபிசோடில் இயேசுவினுடைய பிறப்பை பார்த்தோம். அதன் பின்பு அவருடைய சிறு வயது பருவத்தை பார்த்தோம். அதன் பின்பு அவருடைய இளமை காலத்திலே அவர் எடுத்த ஞானஸ்நானம் வரை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்று முதலாக இயேசுவை சோதிக்கப்படுகிற அந்த காரியத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் தொடர்ந்து கற்றுக்கொள்ளப் போகிறோம். இயேசுவை பிசாசானவன் சோதித்த அந்த பகுதியில் இருந்து மத்தேயு 4வது அதிகாரத்திலிருந்து நான் உங்களுக்கு ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன். 4வது அதிகாரம் 1வது வசனம்: அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். இயேசுவை குறித்து நாம் சொல்லும் பொழுது பிந்தின ஆதாம் அல்லது கடைசி ஆதாம் என்று வேதம் சொல்லுகிறது. கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்க. முதல் ஆதாமும் சோதிக்கப்பட்டான். முதல் ஆதாமை சாத்தான் சந்தித்தது எங்கே அப்படின்னா ஏதேன் தோட்டத்திலே சாத்தான் சந்தித்தான். ஆனால் முதல் ஆதாமை சந்தித்த இடம் ஒரு அழகான, அது தேவனுடைய ஒரு தோட்டம். பிந்தின ஆதாமை பிசாசு சந்தித்த இடம் ஒரு வனாந்திரமான இடம். முதல் ஆதாமை பிசாசு சந்தித்த பொழுது ஆதாமுக்கு தேவையான எல்லாமே இருந்தது. ஆனால் பிந்தின ஆதாமை பிசாசு சந்தித்த பொழுது அவர் வனாந்தரத்திலே பசியுடன் காணப்படுகிறவராய் இருந்தார். ஏன் இதை சொல்கிறோம்? முந்தின ஆதாம் நிறைவாக இருக்கும் பொழுது பிசாசு வந்து சோதிக்க வருகிறான். ஆனால் பிந்தின ஆதாம் வனாந்தரம் போன்ற ஒரு இடத்திலே தனிமையாக, இன்னும் சொல்ல போனால் உபவாசத்தை முடித்து தன்னுடைய சரீரத்திலே பசி உண்டாகி களைப்போடு இருக்கக்கூடிய அந்த தருணத்திலே பிசாசு வீழ்த்த வருகிற தருணத்தை நான் உங்களுக்கு ஒப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். முதல் பகுதியிலே எல்லாமே இருக்கும் பொழுது பிசாசு வீழ்த்த வந்தான். அங்கே அந்த முதல் ஆதாம் விழுந்து போனான். ஆனால் இங்கே விழுவதற்கு ஏற்ற சூழ்நிலைகள் எல்லாமே இருந்தாலும் கூட பிசாசினுடைய தந்திரங்களை பிந்தின ஆதாம் ஜெயிக்கிறவராய் இருந்தார் அப்படின்னு என்ன சொல்லலாம். முதல் பகுதி, முதல் ஆதாம் சந்தித்த போராட்டத்தை விட பிந்தின ஆதாம் சந்தித்த போராட்டம் வலுவான ஒரு போராட்டம். முதல் ஆதாம் சந்தித்த சோதனை சூழ்நிலையை விட 2வது ஆதாம் அல்லது கடைசி ஆதாம் அல்லது பிந்தின ஆதாம் சோதித்த சூழ்நிலை மிகவும் கடினமான, எளிதாக தோற்பதற்கான சூழ்நிலை. அந்த கடினமான சூழ்நிலையில கூட அவர் வெற்றி சிறந்ததை நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த காரியங்களில் இருந்து பிசாசின் சோதனையை நாம் மேற்கொள்வதற்கு என்ன காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத குறித்து தான் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். ஏன் இது முக்கியம்? முதல் மனிதனுக்கும் அந்த சோதனை பிசாசினால் வந்தது. இன்னும் சொல்ல போனால் இந்த உலகத்தில் கடைசி மனிதன் வாழ்கிற வரைக்கும் இந்த பிசாசின் சோதனை இருக்க தான் போகுது. பேசிக்காக நீங்களும் நானும் இதுக்கு தப்ப போகிறதில்லை. நம்ம எல்லாருமே இந்த சோதனைக்காரன அவனுடைய சவால்களை சந்தித்து தான் நம்ம போக வேண்டியிருக்கு. அப்போ எப்படி இதை இயேசு மேற்கொண்டார்?
அப்படிங்கிற காரியத்தை குறித்து நம்ம படிக்க போகிறோம். ஒரு சில காரியத்தை நான் உங்களை வாசிக்கிறேன் பாருங்கள். மத்தேயு 4வது அதிகாரம் 3வது வசனம் இப்படி சொல்கிறது. முதல் சோதனை. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும். இந்த வசனத்தை நம்ம தியானிக்கிறதுக்கு முன்ன கொஞ்சம் இதனுடைய பின்னணியை நம்ம யோசிப்போம். எதற்கு அப்பம், எதற்கு இந்த நேரத்தில் சரீரத்திற்கான தேவையை குறித்து அவன் பேசுகிறான், அல்லது இந்த இடத்துல ஏன் தேவனுடைய குமாரன் என்று அவரை சொல்ல வேண்டும்? கொஞ்சம் இப்படி யோசிச்சு பாருங்களேன். இதை கொஞ்சம் கலோக்கியலாக சொல்ல நினச்சா, என்னப்பா தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்கிற, பட்னியாக கிடக்கிற, பசியில் இருக்கிற, என்ன உங்கள் அப்பா உனக்கு சாப்பாடு தரலையா? ஏன்னா உபவாசத்தை முடிச்சிட்டியே, இன்னும் சாப்பாடு வரல? அப்போ நல்ல கவனிங்க, இது பிசாசினுடைய ஒரு சூழ்ச்சி. இதை இயேசு எப்படி மேற்கொண்டார் என்பதை கற்றுக்கொள்வதற்கு என்பதாக பிசாசின் தந்திரத்தை இந்த இடத்துல உங்களுக்கு காமிக்க நான் விரும்புகிறேன். இதை ஒரு வசனத்தில் இல்லை, ஆரம்பத்திலேருந்து நீங்கள் பார்க்கலாம். ஆதியாகமத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது 3வது அதிகாரம் 1வது வசனத்தில் இந்த பிசாசானவர் முதலாக, இங்கேயும் பிந்தின ஆதாம் முதலாக சந்திக்கிறார், அங்கே முந்தின ஆதாம் முதலாக சந்திக்கிறார். அங்கே என்ன கேள்வி கேட்டார் பிசாசு? 3வது அதிகாரம் ஆதியாகமம் 1வது வசனம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. என்ன கேட்குறாங்க? என்னப்பா எல்லாத்தையும் நிறைய சாப்பாடு கொடுத்துருக்காரு போல இருக்குது, நிறைய ட்ரீஸ் இருக்குது, நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலை. என்ன சொல்ல வர அந்த லாங்குவேஜை நல்லா கவனிங்க. நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? இங்கே என்ன சொல்கிறாரு? எப்பா உனக்கு தோட்டத்தில் பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு, எல்லாத்தையும் வச்சுட்டு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பார் அந்த தேவன் அப்படின்னு சொல்லி ஆதாம்கிட்ட, பிந்தின ஆதாம்கிட்ட தேவகுமாரன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, தேவனுடைய குமாரன் சாப்பாடே இல்லை போல இருக்கு. அப்போ நல்ல கவனிங்க, பிசாசினுடைய முதல் சூழ்ச்சியே என்ன அப்படின்னா, தேவன் உங்களை புறக்கணித்து விட்டார், தேவன் உங்களை கண்டுகொள்ளவில்லை, தேவன் உங்களுடைய தேவைகளை சந்திக்கவில்லை, அல்லது தேவன் அவர் கைகளை வச்சுட்டு உங்களுக்கு தரமாட்டேங்கிறாரு. இந்த பகுதியை, இந்த பேட்டர்னை நீங்கள் எல்லா பக்கம் பார்க்க முடியும். யூ ஆர் அ பிலவட் சன் பட் யுவர் ஃபாதர் ஹேஸ் நாட் ஃபீட் யூ. என்னப்பா பிரியமான குமாரன் சாப்பாடு தரல, இன்னும் சொல்ல போனால் இந்த டெரிபிள் வில்டர்னஸில் கொண்டு வந்து போட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பிந்தின ஆதாம்கிட்ட. சரி, வில்டர்னஸில் இல்லை கார்டனில் இருக்கிறான், அவன்கிட்ட போயிட்டு என்ன சொல்கிறான்னா, ஏய் பரவாயில்லப்பா நீ கார்டனில் இருக்க அப்படின்னு சொல்ல பாருங்க. அங்கே என்ன சொல்கிறா பாருங்க, கார்டனில் இருக்கிற ஆனாலும் ஒன்று சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. அப்போ நல்லா கவனிங்க, நாம் வனாந்தரத்தில் இருந்தாலும் நாம் வசதியான தோட்டத்தில் இருந்தாலும் பிசாசுடைய ஆயுதம் ஒரே ஆயுதம் தான். என்ன ஆயுதம்? உங்கள் அப்பா உன்னை கண்டுக்க மாட்டார், அல்லது தேவன் உன்னை நேசிக்கவில்லை, தேவன் உன்னை கண்டுகொள்ளவில்லை. இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய போராட்டம் இதுதான். தேவன் என்ன நேசித்தாரா? ஒரு பிரச்சனை வந்த உடனே நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, ஒருவேளை ஆண்டவர் கைவிட்டாரோ, ஒருவேளை ஆண்டவர் என்ன கண்டுக்கலையோ, ஏன் என் ஜபத்துக்கு பதில் இல்லை? நல்ல கவனிங்க, இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் வருகிறது பிசாசினிடத்துல தான் வருகிறது. பிசாசினுடைய ஆரம்ப ஆயுதம் இதுதான். முந்தின ஆதாமின் இடத்துலையும் அதே ஆயுதம் தான். தோட்டத்தை கொடுத்தாரு, ஆனால் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு, ஆனால் அவர் அப்படி சொல்லலை. உங்களுக்கு தெரியும், ஒரே ஒரு விளக்கப்பட்ட மரத்தை தவிர எல்லாத்தையும் புசிக்கலன்னு சொல்லியிருக்கிறார். இங்கே பிந்தின ஆதாம் வனாந்தரத்தில் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட்டு தான் வனாந்தரத்துக்கு வராரு, உபவாசம் இருக்கிறார், பர்பஸ் வேற. ஆனால் இங்கே என்ன சொன்னா, என்ன பட்னியா இருக்கீங்க போல இருக்கு, தேவகுமாரன் ஆனால் சாப்பாடு இல்லை போல இருக்கு. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, அவன் முந்தின ஆதாமிடத்திலும் பிந்தின ஆதாமிடத்திலும் அவன் சொல்ல வந்த காரியம் ஒன்று. முதலாவது சோதனை அல்லது ஆரம்பம் இப்படித்தான் இருந்தது. தேவன் உங்களை புறக்கணித்து விட்டார், தேவன் உங்களை நினைக்கவில்லை. ஒருவேளை நீங்கள் இன்றைக்கி உங்கள் மனசில் இப்படி நினச்சிட்டு இருக்கிறீங்களா, ஆண்டவர் நம்மளை கண்டுக்கல, ஆண்டவர் நம்ம ஜபத்துக்கு பதில் தரலை, ஆண்டவர் நம்மளை மறந்துட்டாரோ அப்படின்னா, இந்த எண்ணங்கள் எல்லாமே பிசாசின் இடத்துலேருந்து வருகிறது. தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக வரக்கூடிய எந்த தர்க்கமாக இருந்தாலும், எந்த எண்ணமாக இருந்தாலும் அந்த அரண்களை நம்ம நிர்மூலமாக்கணும். முதல்ல இப்படிப்பட்ட சிந்தனை வந்துச்சுன்னா உங்கள் மனதில் ஒரு விஷயத்த சொல்லுங்கள், தேவன் நல்லவர். ஆயிரக்கணக்கான விருட்சங்களை இதே தோட்டத்தில் தேவன் எனக்காக வைத்திருக்கிறார். ஆதாமும் ஏவாளும் 2 நபர் தான், ஆயிரக்கணக்கான விருட்சங்கள். அன்று இயேசு பசியாக இருந்தது உண்மைதான், ஆனால் அதே இயேசு ஆயிரக்கணக்கானவரை போஷிக்கிறவராக இருந்தார்.
ஜீவ அப்பமாக இருந்தார். அதனால் இந்த பிசாசு சொல்கிறத பார்க்காதீங்க. தேவன் சொல்லுகிற வார்த்தையின்படி தேவன் யார் என்று பாருங்கள். கண்களை மூடி நாம் செபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். சோதனை காரணங்கள் ஒவ்வொருவரிடத்திலும் வரும்பொழுது அவன் வைக்கிற மிகப்பெரிய ஆயுதம் உம்மை குறித்த தவறான எண்ணங்கள். ஆண்டவரே, புறக்கணிப்பின் எண்ணங்கள், தாட்ஸ் ஆஃப் ரிஜெக்ஷன் ஃப்ரம் காட். தேவன் எங்களை புறக்கணித்து விட்டார் என்பது போல எண்ணங்கள் எங்களை தருகிறான். ஆண்டவரே, இல்லை, நீர் நல்லவர், நீர் எப்போதும் நல்லவராகவே இருக்கிறீர் என்பதை உணர்ந்து விசுவாசித்து இந்த காரியங்களை மேற்கொள்ள எங்களுக்கு நீர் கிருபையை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.